வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் வல்ல பழனியூரின் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபன் சாமி கரோகரா. குருநாதர் அருணாபிரமன் திருடவே சரம் சந்திரம் ஸ்ரீ ரத்னகிரி அம்பர் பெருமாள் கரோகரா. எம்பெருமான் கருணை முழுவதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாயம்புரம் திருப்பூண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி நிலத்து வருஷப்படி பாடல் 566 சுற்ற கபடோடு என துவங்கும் ரத்னகிரி தளத்து திருப்பூருக்கான பாரணத்தையும் பொருளுக்கத்தையும் பழனியாண்டவன் திருவிடும் ரத்னகிரி அமர் பெருமாளின் திருவிடும் சமர்ப்பிப்போம். முருகாச்சரம். இந்த பாடல் ரத்னகிரி முருகா, உலக இன்பங்களில் உழன்று அழியாமல் உனது திருவடி தாமரை அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல். திருவடி பெற பாடப்பெற்ற பாடல். தத்ததன தானதன 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 தத்ததன தானதன 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 தத்ததன தானதன 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 தனதான என்ற சந்த குடிப்பையுடைய பாடல். பாடல் ஒரு முறை படிப்போம். சுற்ற கபடோடு பல சூதுவினை ஆன பல கற்ற களவோடு படிகாரர் கொலைகாரர் சளி சுற்றவிழல் ஆன பவிஷோடு கடல் மூழ்கி வரு துயர்மேவி துக்க சமுசார வலை மீன் அது என கூழில் விழு செத்த என மூழும் ஒரு தீயில் மெழுகான உடல் சுத்தம் அறியாத பரிகாயம் அதில் மேவி வரு பொறியாலே சற்று மதியாத கலிகாலம் வரு நேரம் அதில் தத்து அறியாமல் ஓடி ஆடி வரு சூதர் ஐவர் சத்த பரிசான மனம ரூப ரசம் ஆன பொய்மை விளையாடி தக்க மடவார் மனையை நாடி அவரோடு பல சித்து விளையாடு வினை சீச்சி இது நார உடல் தத்தி முடிவாகி விடுவேனோ முடியாத பதமருள்வாய் தித்திமித தீதிமித தீதிமித தீமிததி தீமித தத தித்திமித தீதிமித தீதிமித தீமி தத தத்ததன தானதன தானன தானன திக்குடுடு டூடமட டாடமட டூடு டுடு என தாழம் திக்கு முகிலு ஆட அறியாட அயனாட சிவன் ஒத்து விளையாட பறையாட வரராட பல திக்கு அசுரர் வாட சுரர்பாட மறைபாட எதிர்கட மீது எத்திசையும் நாடு யமனார் நினமோடு ஆட பலமிக்க நரியாட கழுகாட கொடியாட சமர் எற்றி வரு பூதகணம் ஆட ஒளி ஆட வீடு வடிவேலா எத்தி ஒரு மானை திணை காவல் வல பூவைதனை சித்தமலை காமுக குஹா நம சிவாயனோடு ரத்னகிரி வாழ் முருகனே இளையவா அமரர் பெருமாளே. சுற்ற கபடோடு பல சூதுவினை ஆன பல கற்ற களவோடு பழிகாரர் கொலைகாரர் சரி சுற்ற விழல் ஆன பவிஷோடு கடல் மூழ்கி வரு துயர்மேவி. அதாவது முதல் அடியில் என்ன சொல்றாருன்னா, சூழ்ந்துள்ள வஞ்சனைகள் பலவும் சூது நிறைந்த தொழில்கள் பலவும் கொண்டு கற்ற கள்ளத் தொழிலோடு பழிக்கு இடம் தருபவர்கள் கொலைகாரர்கள் இவர்களோடு கூடி சதிப்புற்று அலைந்து வீணான பெருமையோடு வாழ்க்கை என்னும் கடலில் மூழ்கி அதில் உண்டாகும் துன்பங்களை எல்லாம் அடைந்து துக்க சமுசார வலை மீன் அது என கூழில் வீடு செத்த என மூழும் ஒரு தீயில் மெழுகான உடல் சுத்தம் அறியாத பரிகாயம் அதில் மேவி வரு பொறியாலே துக்கம் தரும் சமுசாரம் எனும் கடலில் மீன் போல் அலைந்தும் கூழில் விழுந்த குப்பை போல கிடந்தும் மூண்டு எரியும் பெரிய நெருப்பில் பட்ட மெழுகு போல உருகும் உடல் சுத்தம் என்பதையே அறியாத அழுக்கு மெய்யான பாரம் வாய்ந்த உடல் மெய்யான பாரம் வாய்ந்த இந்த உடல் என்னும் இத்தகைய உடலில் பொருந்தி வேலை செய்யும் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் இந்திரியங்களால், அதாவது 5 இந்திரியங்களால் சற்று மதியாத கலிகாலன் வரு நேரம் அதில் தத்து அறியாமல் ஓடி ஆடி வரு சூதர் ஐவர் சத்த பரிசான மனம ரூப ரசமான பொய்மை விளையாடி தக்க மடவார் மனையை நாடி அவரோடு பல சித்து விளையாடு வினை சீச்சி இது நார உடல் தத்தி முடிவாகி விடுவேனோ முடியாத பதம் அருள்வாயே. சிறிதேனும் மதிக்காத இரக்கமில்லாமல் வரும் வலிமையும் செருக்கும் கொண்ட காலன் வருகின்ற நேரத்தில், அதாவது அந்த யமன் வரும்பொழுது இந்த ஆபத்து வருகின்றதே என்பதை அறியாமல் ஓடியும் ஆடியும் வருகின்ற சூதாடிகளான ஐவர், அதாவது 5 புலன்களான ஐவர் சப்தம் ஸ்பரிசம் மனம் ரூபம் ரசம் எனப்படும் பொய் இன்பங்களில் திளைத்து விளையாடி அது சம்பந்தமாக தக்க மடவார் மனையை நாடி அவரோடு பல சித்து விளையாடி வினை சீச்சி இது நார உடல் தத்தி முடிவாகி விடுவேனோ முடியாத பதம் அருள்வாயே. அது சம்பந்தமாக தகுந்த மாதர்களையும் அவர்கள் வீடுகளையும் தேடிச் சென்று அந்த மாதரோடு பல மாய வித்தைகளை விளையாடுகின்ற தொழில் சீச்சி இது என்று பலருக்கும் வெறுப்போடு கூறத்தக்கதாய் தோன்ற இங்கனமெல்லாம் என் உடல் தத்துறுதல் உற்று வருத்தமடைந்து நான் இறந்து படுவேனோ நீ உனது
அழிவில்லாத திருவடிகளை தந்தருள்வாயாக. அதாவது நான் இறந்துபடாமல் உனது அழிவே இல்லாத உறுதியான இணக்கமான என் நெஞ்சுக்கு மிகவும் அருகில் உள்ள உனது திருவடிகளை தந்து எனக்கு அருள்வாயாகன்னு வேண்டார். அதாவது தத்தி முடிவாகி, தத்தினா தத்துறுதல் உற்று, தத்து உறுதல் வருந்துதல் அர்த்தம். தத்துறுதல் ஒளி நீ அப்படிங்கிறார் கம்பராமாயணத்தில். அடுத்தது ரெண்டாவது பதில திக்கு முகிலாட அறியாட. அதுக்கு முன்னாடி தாள வகைகள் சொல்கிறார். என்னென்ன? தித்திமித, தீதிமித, தீதிமித, தீமிதத, தத்ததன, தானதன, தானன, தானன, திக்கு டுடுடு, டூடமட, டாடமட, டூடுடுடு என தாளம், திக்கு, முகிலாட, அறியாட, அயனாட, சிவன் ஒத்து விளையாட, பறையாட, வரராட, பல திக்கு அசுரர் வாட, சுரர்பாட, மறைபாட, எதிர்கள மீதே. அதாவது முகில் அப்படின்னா திக்கு முகிலாட. முகில்னா திரள், முகில் கூட்டங்கள், திரள்னா கூட்டம்னு அர்த்தம். இது வந்து பிங்களத்தில் உள்ள குறிப்பு. இந்த மாதிரி தாளவைகள்லாம் சொல்கிறார். தித்துமித, தீதிமித, டாடமட, டூடு என்று தாழம் திக்குகளில் திரண்டு அல்லது மேகம் போல ஒலிக்க, அரி திருமால் கடிப்போடு ஆட, அயன் பிரம்மன் கடிப்போடு ஆட, சிவனும் மகிழ்ந்து கடிகூற, தேவி கடித்தாட, வரர் அதாவது சிறந்த முனிவர்கள் கடிப்போடு குத்தாட, பல திக்குகளிலும் இருந்த அசுரர்கள் வாடி மயங்க, தேவர்கள் பாட, மறையான வேதம் பாடி துதிக்க, எதிர்த்து வந்த போர்க்களத்தில் எத்திசையும் நாடி யமனார் நினமோடு ஆட, பெலமிக்க நரியாட, கழுதாட, கொடியாட, சமர் எற்றிவர் பூதகணம் ஆட, ஒடியாட விடு வடிவேலா. போர்க்களத்தில் எல்லா திசைகளையும் தேடிச் சென்று யமனார் யமதூதுவர் போர்க்களத்தில் கிடந்த மாமிச கொடிப்பில் அங்குமிங்கும் நடை செய்ய, நிரம்ப உணவு கிடைக்கின்றதென்று பலம் மிக உள்ள நரிகள் கடித்து குதிக்க, பேய் கூட்டங்கள் கடித்து குத்தாட, காக்கைகள் கடித்தாட, போரில் மோதி வருகின்ற பூதகணங்கள் ஆட, ஒளியை வீசும்படி விடுத்த கூறிய வேலாயுத பெருமாளே அப்படின்னு முருகப்பெருமாளுடைய நடனம், அந்த நடனத்தின் பராக்கிரமத்தையும் அந்த நடனத்தின் சிறப்புகளையும் சொல்லி, எத்தி ஒரு மானை திணை காவல் வல்ல பூவை தனை சித்தம் அலை காமுக குஹா நமச்சிவாயனோடு ரத்னகிரி வாழ் முருகனே இளையவா அமரர் பெருமாளே. மிக அற்புதமான ஒரு ஈற்றடியோட இந்த பாடலை முடிக்கிறார். என்ன ஈற்றடி? வேடன், வேங்கை, செட்டி, முதியோன் ஆகிய பல வேடங்களை எல்லாம் காட்டி ஏமாற்றி, ஒப்பற்ற மான் போன்ற வள்ளியின் திணைக்காவலில் வல்லவளான பூவையின் நாகன வாய்ப்புள் போன்ற வள்ளியின் உள்ளத்தை அழைத்த கலக்குவித்த காமுகனை, காமம் கொண்ட பெருமாளை, சிவபெருமானோடு ரத்னகிரி எனப்படும் வாட்போக்கி தலத்தில் வாழும் முருகனை, என்றும் இளைய பெருமாளே, தேவர் பெருமாளே, முடியாத பதம் அருள்வாயே என்று ஒரு முடியாத வேண்டுதலை எம்பெருமான் திருப்பாதங்கள் வைக்கிறார். சுற்ற கபடோடுனா முதல்ல ஆரம்பிக்கிற சொல்றார். பொருள் பெண்டிர்களை சுற்றி வஞ்சனையும் சூதும் வாதும் கடவும் படிபாவங்களும் எப்போதும் இருக்கும். பொறியாலே மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்பொறிகளால் மக்கள் அலைப்புண்டு இடர்படுறாங்க. கந்தரங்காத்து என்ன சொன்னார்? ஓர ஒட்டார், ஒன்றை உண்ண ஒட்டார், மலரிட்டு உணதால் சேர ஒட்டார். இவர் செய்வது என்யான் சென்று தேவர் உய்ய சோர நிஷ்டூரன் நிசூரனை கார் உடல் சோரி கக்க கூற கட்டாரியிட்டு ஓர் இமைப்போதனில் கொன்றவனினர். சூதர் ஐவர், இந்த 5 பேரும் ஐம்புல வேடர்கள். ஐம்புல வேடரின் அயர்ந்தனைங்கிறார் சிவஞான போதத்தில். அப்புறம் இந்த பாடலில் எம்பெருமான் கருணை முழுதும் பெற்ற நம்ம குருநாதர் தாள வகைகளை பிரமாதம். அவரை மாதிரி தாளவைகள் அவரை மாதிரி எழுதியவரே கிடையாது. இந்த பாடலையும் அந்த தாளவைகளை அற்புதமாக சொல்கிறார். தித்திமிதி டூடு அப்படின்னு தாளமெல்லாம் போர்க்களத்தை ஒடிக்கின்ற தாள வகைகளை சொல்கிறார். தாள வகைகளில் படம் பிடிச்சு காமிச்சிட்டு திக்கு முகிலாட, அந்த தாள வகைகளில் திசைகளில் ஒளி திரண்டு ஒலிக்கணும். முகில்னா திரள். அப்போ யாரெல்லாம் ஆடுறா? அந்த போர்க்களத்தில் ஆனந்த மிகுதியால் அரி, அயன், அரண், உமை, முனிவர், யமன் ஆகியோரோடு பேய், நரி, காகம், பூதம் ஆகிய அனைத்தும் ஆடி முயன்றன. எத்துதான் ஏமாற்றுறது. முருகவேள் வள்ளிட்ட வேடனாகவும் வேங்கை மரமாகவும் வயல்காரனாகவும் தவமுதியோனாகவும் சென்று ஏமாற்று திருவிழாவில் புரிந்தருனார். அதை சொல்கிறார். சித்தமலை காமுகர், வள்ளியின் சித்தத்தை அழைத்த காலக்கிய காமுகரே நமச்சிவாயன். சிவபெருமானுடைய திருநாமங்களில் சிறந்த நாமம் நமச்சிவாய நாமம். நக்கர்தம் நாமம் நமச்சிவாயம் என்பார் நல்லரே. நாதன் நாமம் நமச்சிவாயவேங்கிறார் திருஞான சம்பந்த பெருமான்.
அப்படிப்பட்ட அற்புதங்கள் இந்த பாடலில் என்ன வென்றார் அப்படின்னா, ரத்னகிரிமேவும் இளம்பூரணரே உனது அழியாத அடிமலரை அடியேனுக்கு தந்து அருள்வீர் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டம் திருடன் ரத்னகிரி அமர் பெருமானும் திருடன் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாகவும் குருநாதர் அருணா பெருமான் திருடரே சரணம் சமுதிரம் முருகாச்சரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர அரோகர அரோகர.